Digital India. It's a flagship program which was introduced by our Prime Minister Narendra Modi ji in the year of 2015 in the month of July. What is Digital India? Before going to discuss whether it is necessary, is it important for our economy, let me start with the meaning. What do you mean by Digital India? It's a flagship program, as I told you, by the Government of India for the vision to transform Indian economy as a digitally empowered society and a knowledge economy. This program was launched by the Ministry of Electronics and Information Technology under the eminent leadership of Ravi Shankar Prasad. The tagline of this program is to power to empower. Here, அதாவது டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஒரு உதாரணமே நம்ம பார்க்கணும்னா, நம்ம இன்னைக்கு எல்லாமே இந்த கூகுள் மீட்டில் கனெக்ட் ஆகிருக்கோம். இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டிஜிட்டல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இதுக்கான விதை வந்து பார்த்தீங்கன்னா 2015 இடப்பட்டது. அதன் பலன் தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு புள்ளியில் கனெக்ட் ஆகிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2015 இந்தியாவில் துவங்கப்பட்டது. நமக்கு எல்லாமே தெரியும், 1980s இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து இந்த உலகத்துக்கு ஒரு அறிமுகமாக வந்தது. இட்ஸ் கால்ட் அஸ் அ தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஐடி ரெவல்யூஷன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு உலகத்தையே சுருக்கி நம் கை நுனி விரல வச்சிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷன் வந்து it should be reached to each and every citizens of the country. This is the basic aim and theme of this program. ஒவ்வொரு குடிமகனும் இந்த டிஜிட்டல் புரட்சியை உணரணும், அனுபவிக்கணும், அதன் பயணம் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். அதாவது இந்தியாவை டிஜிட்டல் வாயிலாக, இணையத்தின் வாயிலாக இணைப்பது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வருது. ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து டிஜிட்டலி எம்பவர்டு ஒரு கண்ட்ரியாக மாற்றுறது. அதாவது சக்தி வாய்ந்த ஒரு இணையமாக இந்தியாவை மாற்றி அமைச்சு ஒரு அறிவுபூர்வமான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குறது தான் இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம். இங்கே ஐடி ப்ளஸ் ஐடி, த ஃபோக்கஸ் டு பிரிங் டிரான்ஸ்ஃபார்ம் டு ரியலைஸ் is IT plus IT that finally leads to a IT. The first IT indicates Indian talent, India உடைய அறிவு. The second IT indicates information technology, தகவல் தொழில்நுட்ப அறிவியல். இது ரெண்டும் சேர்ந்து தான் they are going to build a tomorrow India tomorrow. The third IT indicates India tomorrow. Information technology plus Indian talents going to play a key role in building a wonderful and a talented India tomorrow. Okay. So in the Digital India program, உடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pulling together all the existing schemes under a single platform. ஒரு ஒற்றை தளத்தின் கீழ் அரசாங்கத்துடைய அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருது, அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது, ரீவேம்ப் பண்ணுறது. it should be reached to a common citizen of the country. கடைக்கோடி குடிமகனும் இந்திய அரசாங்கத்தால் என்ன சொல்லலாம், நம்ம நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை வந்து அனுபவிக்கும் வகையில், புரிந்து அதனுடைய பலனை பெறும் வகையில் செய்யறது. இதுதான் இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராமுடைய நோக்கம். ஒரு தடவை சொல்லுவார் ராஜீவ் காந்தி 1990s,
100 வந்து ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா, ஒரு கடைக்கோடி குடிமகனுக்கு அந்த 100 போய் சேரணும்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட்ல அலாட் பண்ணோம்னா, அவனுக்கு போய் சேர்றது ₹1 தான். அப்படின்னா அந்த 99 rupees எல்லாமே எங்க போச்சு அப்படிங்கிறது இட்ஸ் எ கொஸ்டின் மார்க். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ரிமூவ் பண்ணிட்டு ₹100 அந்த ₹100 அந்த கடைக்கோடி குடிமகன் யார் அந்த டார்கெட்டட் பெனிஃபிஷியரி இருக்காங்களோ அந்த டார்கெட்டட் பெனிஃபிஷியரிக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கம் வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் வாயிலாக தான் நிறைவேற்றப்படுது. இந்த மாதிரி திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் உடைய விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சொசைட்டி வந்து டிஜிட்டலாக எம்பவர் பண்ணுறதோட ஒரு நாலேஜ் எக்கானமி பில்ட் பண்ணுறது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த டிஜிட்டல் இந்தியாவுடைய பலன் கிடைக்கும்படி செய்யணும்னா, முதல்ல வந்து we have to build a strong infrastructural facilities. ஒரு பிராட்பேண்ட் ஹைவேஸை வந்து கனெக்ட் பண்ணணும், கொடுக்கணும் சிட்டிசன்ஸுக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எப்படியெல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, மொபைல் ஆக்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, எங்கெல்லாம் கனெக்டிவிட்டி கேப் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அதே போல் அந்த டிஜிட்டல் சர்வீஸ் வந்து கொஞ்சம் சீப் எக்கனாமிக்கலாகவும் அவனுக்கு கிடைக்கும்படி செய்கிறது. ஸோ இது மாதிரியெல்லாம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணும்போது எவ்வொரு சிட்டிசன் வந்து இதனுடைய பயனை வந்து அடைய முடியும். கவர்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் டிமாண்ட், அரசுடைய பணிகள், அரசுடைய சேவைகள் அனைத்தும் குடிமக்களுக்கு டிஜிட்டல் வாயிலாகவே சென்றடைய செய்வது, நேரடியாக, காலதாமதமின்றி, துரிதமாக. தென் டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் ஆஃப் சிட்டிசன், அதாவது இந்த இணைய அறிவை வந்து குடிமகனுக்கு கொடுத்து அவனையும் ஆற்றல் மிகுந்த ஒரு குடிமக்களாக உருவாக்குவது. திஸ் இஸ் த விஷன் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா. அனைத்து கிராமங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 6,49,000 கிராமங்கள் இருக்கு. We are having a 6,49,000 villages in India, but these villages are far away from government programs. They are unable to access the benefit of the programs or schemes launched by the either central government or state government. மத்திய அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கமோ ஏற்றக்கூடிய அந்த திட்டங்களுடைய பலன் வந்து கிடைக்கக்கூடிய இடைவெளியில் இன்னைக்கு நிறைய கிராமங்கள் இல்லை. ஏன்னா அவங்க டிஜிட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்அவே, கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரீச் ஆகிறது, அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கீம்களுடைய பெனிஃபிட்டை அடையிறதுக்கே இட் டேக்ஸ் எ லாட் ஆஃப் டைம் கேப் நிறைய இருக்குது. இந்த டைம் கேப்பை பிரிட்ஜ் பண்ணணும் அப்படின்னா we need a digital platform. நமக்கு அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஹைஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியால் எல்லா கிராமங்களையும் ஹைஸ்பீட் இன்டர்நெட் வச்சு இணைக்கிறது. டிஜிட்டல் ஐடென்டிட்டி நமக்கு தெரியும் இல்லையா, ஆதார் இட்ஸ் எ தனி மனிதனுக்கான அடையாளம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது டிஜிட்டல் ஐடென்டிட்டி. அங்கே நம்ம சைனிங்கும் இருக்கும். நமக்கான ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தன்டிகேட்டட் டிஜிட்டல் ஐடென்டிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் ஆதார்ங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. கம்பல்சரியாக ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் மஸ்ட் ஹாவ் அண்ட் ஆதார் கார்டு. அவனுக்கு ஆதார் கார்டு இருக்கணும். அது வந்து அவனுக்கான டிஜிட்டல் ஐடென்டிட்டி. இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கு எப்படி வாக்காளர் அட்டை மாதிரி இது அவர்களுக்கான ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி அங்கீகாரம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மொபைல் ஃபோனு, பேங்க் அக்கௌண்ட். நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஜன்தான் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாங்க. 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். யாருக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட பேலன்ஸே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு குடிமக்களும் இந்த வங்கி கணக்கு துவங்கிக்கணும். வங்கி கணக்கு துவங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துடைய நலத்திட்ட பணிகளால் இந்த குடிமக்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகைகள் வந்து நேரடியாக அவரது வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும். டைரக்ட்லி the amount which the government wants to give to the beneficiary should be credited in their account. நீங்கள் பார்த்துருக்கலாம், இப்போ விவசாயிகளுக்கு வந்து வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. ஸோ இதில் வந்து டைரெக்டாக அந்த பெனிஃபிஷியரியோடைய அக்கௌண்ட்டுக்கே போகிறதுக்கான ஒரு திட்டத்தை இந்த ஜன்தான் அக்கௌண்ட். இந்த ஜன்தான் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்படியே கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த தொகையை செலுத்துது. இடையில யாருக்கும் அந்த கமிஷன் போகாமல் முழு அந்த 6,000ங்கிறது அவங்களுடைய அக்கௌண்ட்லேயே டெபாசிட் ஆகுது. ஸோ இந்த ஃபைனான்ஷியல் கேப் வந்து இந்த டிஜிட்டல் இந்தியாவால் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கிராமப்புற மக்களும்
இந்த டிஜிட்டல் சர்வீஸை என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர்ஸை வந்து கிராமத்தில் உருவாக்கி கொடுக்கணும். இன்டர்நெட் சர்வீஸ் சென்டர்ஸை வந்து கிராமத்தில் கொடுக்கணும். I mean, the vision of this program is to connect the village people by providing the internet access through the community service centers. The second vision is providing government services through the online platform. அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாத்தையும் நமக்கு தெரியுது, என்னென்ன ஸ்கீம் இருக்குது, என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு எல்லாமே தெரியுது. பட் அது வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுதா அப்படிங்கிறதும், அது அதனுடைய பயனை வந்து எப்படி அனுபவிக்கிறது, அது எப்படி அப்ளை பண்ணுறது, அதனுடைய பெனிஃபிட்டை எப்படி வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் எ கொஷின் மார்க். ஸோ இந்த ஒவ்வொரு துறைக்கும் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்போம். நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் போங்க, இது எங்கள் டிபார்ட்மெண்ட் கிடையாது, அந்த டிபார்ட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அலக்கடிக்கிற காலம் போய் அந்த டிபார்ட்மெண்ட் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. இது வந்து எல்லா துறைகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஃபைல் போச்சுன்னா அது அப்படியே ஃபர்தராக மூவ் ஆகிட்டே வந்து அந்த பெனிஃபிட் வந்து பெனிஃபிஷரிக்கு போய் சேரணும். இதுதான் அதனுடைய விஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பிளாட்ஃபார்ம், ஒரு மொபைல் இருந்துட்டால் போதும் எல்லாத்தையும் அவங்க பெற செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம். கிளவுட் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். இதாவது நம்மளுடைய தனிப்பட்ட மனிதனுடைய டிஜிட்டல் ஐடென்டிட்டி டேட்டா பேஸ் எல்லாத்தையும் கிளவுட் பிளாட்ஃபார்மில் சேவ் பண்ணி வைக்கிறது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, தென் ஓட்டர் ஐடி, நம்மக்கிட்ட ஆர்சி புக்கு, கார் ஆர்சி புக் இருக்கும், வெஹிக்கலுடைய ஆர்சி புக் இருக்கும், நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், நம்மளுடைய அசெட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் டிஜிட்டல் லாக்கரில் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பூகம்போ, எந்த ஒரு வறட்சி, எந்த ஒரு எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இருந்தாலும் அதிலிருந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்மை இது மூலிமா க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. இந்த டிஜிட்டல் லாக்கர்னு சொல்லுவோம். இந்த டிஜிட்டல் லாக்கரில் ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைசிங் த டிஜிட்டல் ஐடென்டிட்டி ஆஸ் ஏ ப்ரூஃப். நீங்கள் ட்ரூ காஃபி தென் அட்டஸ்டேஷன் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு நெசசிட்டி இல்லை. நீங்கள் டிஜிட்டல் காப்பி கொடுத்துட்டிங்கனாவே போதுங்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த டிஜிட்டல் லாக்கர் மூலிமா. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷன் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணாலும், பிஸா வேணாலும் ஆர்டர் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆர்டர் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த கனெக்டிவிட்டி வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது இன்னைக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் டிஜிட்டல் இந்தியா. ஓகே, ஸோ இந்த டிஜிட்டல் எம்பவர்மெண்ட், அதாவது இங்கே வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது, கவர்மெண்ட் சர்வீஸை வந்து தனி மனிதனுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லை, அதை ஆக்சஸ் பண்ணுற எபிலிட்டியும் அந்த சிட்டிசனுக்கு கொடுக்கணும். ஆக்சஸ் பண்ணுற எபிலிட்டி எப்படி கொடுக்கணும்னா டிஜிட்டல் லிட்ரஸி. அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண தெரியணும். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் கூட அதை ஆக்சஸ் பண்ண தெரியலன்னா அவங்க வந்து அந்த பெனிஃபிட் வந்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ கூகுள் மீட் இருக்குது, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம எல்லாரும் நம்ம கனெக்ட் ஆகலாம். பட் ஹவு டு என்டர் இன் கூகுள் மீட்டுங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ டிஜிட்டல் எம்பவர்மெண்ட்டை வந்து ஒரு சிட்டிசனுக்கு கிடைக்க செய்யணும். அப்படி கிடைக்க செய்யணும்னா அவனுக்கு டிஜிட்டல் லிட்ரஸி கொடுக்கணும். இதுக்காக தான் ஒரு மேசிவ் டிஜிட்டல் லிட்ரஸி ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. 3 lakhs people வந்து டிஜிட்டலி லிட்ரேட்டாக வந்து மாற்றணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் நிறைய இந்த காமன் சர்வீஸ் சென்டர் ஏற்பாடு பண்ணி நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் ஆஃபர்ட் டிஜிட்டல் லிட்ரஸி. இந்த டிஜிட்டல் ரிசோர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டசாலான்னு ஒரு ஆப் இருக்குது. பாட்டசாலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுடைய அத்தனை புக்கையும் வந்து டிஜிட்டல் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆடியோ ஃபார்மில் வேணாலும் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அனேபிள் டு ரீட் அப்படின்னா, இஃப் யூ ஆர் நாட் இன் ஏ பொசிஷன் டு ரீட்னா யூ கேன் ஆஸ்க் தெம் டு இனி ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டிங்கனாலும் அது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு ரிசோர்ஸை வந்து நீங்களும் ஆக்சஸ் பண்ணணும். எல்லாரும் அந்த ரிசோர்ஸை வந்து ஒரு இந்த சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் ஆக்சஸ் பண்ணுறது, கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து இதிலிருந்து விடுபடுறது, அந்த என்ன சொல்கிறது, அந்த dual nature of economic system, dual nature of அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து ரிமூவ் பண்ணணும். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்க செய்யணும். டிஜிட்டல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே கிடைக்க செய்யணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வந்து ஒரு 20 years பேக்கில் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு லைப்ரரியாக நீங்கள் விசிட் பண்ணி ஒவ்வொரு தீசிஸாக பார்க்கணும், ஒவ்வொரு ஜேர்னலாக நீங்கள் பார்த்து ரிவ்யூ கலெக்ட் பண்ணி இட்ஸ் எ பிக்கெஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க். பட் இன்றைக்கி அப்படி பார்த்தீங்க அப்படி கிடையாது. டிஜிட்டல் ரிசோர்ஸ் உங்களுக்கு கை விரலே இருக்குது உங்களுடைய மொபைலில். யூ கேன் என்ன சொல்கிறது,
எத்தனை என்ன க்ரோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் சோர்ஸ்லேயே கிடைக்கிது. நீங்கள் எந்த ஜேர்னல் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த ஷோத் கங்காலெல்லாம் போய் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேக்ஸ் ஆஃப் தீசிஸ் ஆர் அவைலபிள். அதே போல் நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது, கோடிக்கணக்கான புத்தகங்கள் அங்கே வந்து ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கணும் தேடி அவ்வளோதான். அத்தனை ரிசோர்ஸஸ் இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா மூலியமா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து ஆக்சஸ் பண்ணுற எபிலிட்டி வந்து இந்த காமன் பீப்புளுக்கு கொடுக்குது. அதுதான் இதனுடைய தேர்ட் விஷன். அதே போல் இந்த வெர்னாகுலர் லாங்குவேஜில் கொடுக்கணும். இது வந்து இப்போ வந்து நமக்கு பெரும்பாலான ரிசோர்ஸ் இருக்கும், பட் we are unable to read and understand இல்லையா, பிகாஸ் இட்ஸ் நாட் அவர் லாங்குவேஜ். நம்மளுடைய லாங்குவேஜ் இல்லாதனால நம்மளால் அதுக்கு புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசோர்ஸையும் கூட வெர்னாகுலர் அவங்கவுங்களுடைய லாங்குவேஜில் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி இந்த டிஜிட்டல் இந்தியா மூலிமா மேற்கொள்ளப்பட்டு வரதா ஒரு ஏம் வச்சுக்கிட்டு இந்த திட்டம் வந்து துவங்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டிவ் கவர்னன்ஸ். மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மை கவர்மெண்ட் ஆப்னு ஒன்று இருக்குது. இந்த மை கவர்மெண்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கருத்துக்கள், வாட் எவர் வி ஆர் ஃபீலிங் அபவுட் தி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதனுடைய பாசிட்டிவிட்டி என்ன, நெகட்டிவ் என்ன, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நீங்கள் வந்து அதில் அப்டேட் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களோட சஜஷன். நம்ம டைரக்ட் டெமோக்ரஸிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். ஏன்னா இங்கே வி ஆர் ஹேவிங் 135 crores ஆஃப் பாப்புலேஷன் இயர்லி. 135 கோடி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வந்து டைரக்ட் டெமோக்ரஸி வந்து நம்ம எங்கே கொடுக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் நம்மளால் அந்த டைரக்ட் டெமோக்ரஸியை கொண்டு போக முடியும். மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய கருத்துக்களை தொகுத்து அதன் அடிப்படையில் வந்து அரசு சட்டங்களை திட்டங்களை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த டிஜிட்டல் இந்தியா மூலிமா கிடைக்கப்பெறுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ நீட் டு சப்மிட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம். நீங்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அப்படியே கொடுக்கணும்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வருஷமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வருஷம் அட்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மில் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லாத்தையும் இந்த பேப்பர்லெஸ் எக்கானமி பேப்பரே இல்லாத ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டிஜிட்டல் இந்தியாவுடைய நோக்கம்னு சொல்லணும். ஓகே, இதனுடைய 9 pillars என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராட்பேண்ட் ஹைவேனா நம்மளுக்கு நேஷ்னல் ஹைவே தெரியும். இது என்னது பிராட்பேண்ட் ஹைவே? ஸோ ஜஸ்ட் லைக் நேஷ்னல் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சரக்குகள் வாகனங்கள் துரிதமாக சேர வேண்டிய இடத்துக்கு அதுக்கான திட்டங்கள் தான் இந்த நேஷ்னல் ஹைவேஸ்னு சொல்கிறோம். அதே போல் தான் இந்த பிராட்பேண்ட் ஹைவே இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், நெட்வொர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் கிடைக்கப்பெறணும். இன்டர்நெட் டிஸ்டர்பன்ஸ் இருக்காமல் ஃபாஸ்ட் நெட்வொர்க்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபர்ஸ்ட் பில்லர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஏம் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இயரில் 5000 கிராம் பஞ்சாயத்தை கவர் பண்ணணும் பிராட்பேண்ட் ஹைவேஸில். செகண்ட் இயரில் வந்து 1 lakh கிராம் பஞ்சாயத்து, தேர்ட் இயரில் வந்து எகெயின் 1 lakh கிராம் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 1.5 yearsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakh வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து கவர் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் வந்து துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். The second one is universal access to mobile connectivity. மொபைல் கனெக்டிவிட்டி வந்து அனைவருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து more than 100 crores of mobile phone is under usage. இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க மக்கள். ஸோ அத்தனை பேர்த்துக்கும் அந்த மொபைல் கனெக்டிவிட்டியை வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுக்கு. அதாவது இன்டர்நெட் ஆக்சஸ் மூலிமா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது மொபைல் வாயிலாக. திஸ் இஸ் த செகண்ட் பில்லர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 50,619 வில்லேஜஸை வந்து இந்த கவர் ஆகாமல் இருக்கக்கூடிய மொபைல் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய கிராமங்களை வந்து ஃபஸ்ட்டு ஆக்சஸிங் கொடுக்கணும், அந்த கிராமத்தை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இந்த பில்லர் வாயிலாக உருவாக்கப்பட்டது. தென் பப்ளிக் இன்டர்நெட் ஆக்சஸ் ப்ரோக்ராம், நேஷனல் ரூரல் இன்டர்நெட் மிஷன், அதாவது காமன் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் என்ன சொன்னேன் இல்லையா, காமன் சர்வீஸ் சென்டர்ஸை உருவாக்கி அப்புறம் பொதுவான இடத்துல வைஃபை ஃபெசிலிட்டிஸை கொடுத்து அதன் வாயிலாக மக்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறக்கூடிய இந்த திட்டம். கவர்னன்ஸ், அரசு அதாவது கவர்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட்டாக மாற்றுறது, அனைத்து அரசு நடவடிக்கைகளையும் ஃபார்மில் கொண்டுட்டு வருது.
ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கவர்மெண்ட்டை வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறது. தட் மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசனுக்கும் இடையில இந்த எலக்ட்ரானிக் தட் இஸ் ஃபார்மேட் வந்து மீடியேட்டராக செயல்பட்டு இந்த மாடர்ன் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷனை வந்து ஸ்மார்ட்டாக, அக்கௌண்டபிளாக, ரெஸ்பான்சிவாக குடிமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. தென் இன்ஃபர்மேஷன் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் அசெட் நவ். தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்ஃபர்மேஷன் இஸ் அ வெல்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இன்னைக்கு தகவல் தான் செல்வம். இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் we can do anything. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து மக்களுக்கு சென்றடைய செய்யறது எப்படின்னா ஆன்லைன் மெசேஜிங் மூலிமா. நிறைய பேர்த்துக்கு தெரியும், உங்களுக்கு டீச்சர்ஸ் டேனா விஷஸ் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து. அதே போல் ஏதாச்சும் ஒரு ரிப்பப்ளிக் டே அண்ட் நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்னா தே ஆர் கனெக்டிங் அஸ் த்ரூ திஸ் டிஜிட்டல் ஃபார்ம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா, எந்த ஒரு புள்ளி விவரங்களையும் மக்களுக்கு சென்றடைய செய்யறது. அதே போல் இப்போ சோஷியல் மீடியா நமக்கு தெரியும் இல்லைங்களா? எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலிமா மக்களுக்கு துரிதமாக சென்றடைய செய்யறது. நமக்கு தெரியும் இல்லையா? வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த மாதிரியான அந்த சோஷியல் மீடியாஸை வந்து பயன்படுத்தி மக்களுக்கு வந்து துரிதமாக வந்து இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கறது. தென் இ-கிராந்தி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இ-கவர்னன்ஸ். இ-கவர்னன்ஸுங்கிறது அரசு வந்து அரசு செயல்பாடுகளை வந்து எலக்ட்ரானிக்காக மாற்றுறது. இங்கே வந்து மக்களுக்கு நேரடியாக அரசு பணிகளை வந்து சென்றடைய செய்கிறது. ஸோ கோர்ட்ஸு, போலீஸு, ஜெயில்ஸு, ப்ரெஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் குடிமக்களுக்கு கொண்டு செல்வது. இதுதான் இந்த இ-கிராந்தி அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்டிஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்கறது, எந்த ஒரு திட்டத்தையும் ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. நம்ம திட்டம் போட்டு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கடைக்கோடி குடிமக்களுக்கு தெரிய வரும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பேக்கில். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 மினிட்ஸ், அடுத்த 10 மினிட்ஸில் நமக்கு ரீச் ஆகுது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டர் இம்ப்ளிமெண்டேஷன், அந்த டைம் கேப், ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் இந்த இ-கிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே அதே போல் இந்த சைபர் கிரைம்ஸ் எல்லாம் இல்லாமல் சேஃபாக, செக்யூராக இ-டிரான்சாக்ஷன் நடக்கிறதும் இதனுடைய ஒரு மெயின் பில்லராக இருக்குது. அதே போல் we are importing many electronic items from foreign countries. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா in the year of 2013 we imported $5.9 billion of mobile phones. In the year 14-15 we imported $7.3 billion. Again in the year 2015 $2.5 billion of mobile phones. ஸோ இந்த ஒர்த் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் நம்ம இவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் குறைச்சிட்டு அதே போல் டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2014-15 வந்து பார்த்தீங்கன்னா $14.7 billion இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த இம்போர்ட் எல்லாம் குறைச்சிட்டு இந்தியாவிலேயே இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப்பை வந்து இந்தியா வந்து மாற்றணும். எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இந்தியாவை மாற்றி அமைக்கணும். இங்கே இருக்கிற யூத்ஸுக்கு ஒரு இனோவேட்டிவ் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி இங்கேயே அந்த தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்மளே இந்தியன்ஸே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரியான ஒரு பேசிக் நாலேஜை வந்து யூத்ஸுக்கு கொடுத்து அதன் வாயிலாக இம்போர்ட்ஸை வந்து குறைக்கணும். அதே போல் டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ், யாரெல்லாம் இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து இனோவேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து டாக்ஸேஷனில் வந்து இன்சென்டிவ்ஸ், டேக்ஸ் ஹாலிடேஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து டேக்ஸ் பூஸ்ட் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி காஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து ஏதோ டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதனுடைய பெனிஃபிட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்மை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்கில்லை வந்து இங்கே இருக்கிற பீப்புளுக்கு ட்ரைனிங் மூலிமா கொடுத்து இங்கேயே இந்தியாவே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஹப்பாக மாற்றுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ஜாப்ஸ் ஐடி மூலிமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிஜிட்டல் இஸ் நத்திங் பட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவ்வளோதான். ஸோ இதை வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சு நிறையா பேர்த்துக்கு வந்து ஜாபை கிரியேட் பண்ணி கொடுக்கறது. நமக்கு தெரியலையா, இன்றைக்கி வேர்ல்டுலேயே ஐடியில் வி ஆர் த டாப்பர்ஸ். இந்த ஐடி ப்ரில்லியன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுற ஒரு மேனுஃபேக்சரிங் அப்போ தான் இந்தியா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஹியூமன் டாலன்ஸை நம்ம சொல்கிறோம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, ஹியூமன் டாலன்ஸ். அந்த ஹியூமன் டாலன்ஸை வந்து இந்தியா பில்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன். இங்கே தான் மோஸ்ட் ப்ரில்லியன்ட் ஐடி பீப்புள் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகி எல்லாருமே இந்த ஐடியில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை செக்யூர் பண்ணுற ஒரு ஏமாக இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் ஒரு அம்பிஷனாக வச்சுக்கிட்டு தூங்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் எங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டியிலிருந்து தேர் அவே ஃப்ரம் கனெக்டிவிட்டி. ஸோ அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையும் நம்ம இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஒர்க் ஃபோர்ஸுக்கு வந்து டெலிகாம் சர்வீஸில் நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் கூட இந்த கிராமப்புற மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து டிஜிட்டலாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம். அர்லி ஹார்வெஸ்ட் ப்ரோக்ராம், தட் மீன்ஸ் உடனுக்குடன் மக்களுக்கு வந்து எல்லா திட்டங்களையும் சென்றடைய செய்வது. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம நிறைய மாற்றங்கள், அதாவது 2015 இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த டிஜிட்டல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வி கேன் லுக் ஃபார் ஸோ மெனி சேஞ்சஸ். இந்தியா வந்து இன்றைக்கி க்யூவில் நிற்கலை இல்லைங்களா ஒவ்வொன்றுக்கும். ஸோ இந்தியா வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலை ஒவ்வொரு பெனிஃபிட்டையும் ஒவ்வொரு ஸ்கீமையும் அனுபவிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த நிலையெல்லாம் மாறி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் இந்த டிஜிட்டல் இந்தியா பிளாட்ஃபார்முடைய அச்சீவ்மெண்ட்டு தான். இந்த ஏர்லி நேஷ்னல் போர்ட்டல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு போர்ட்டலை உருவாக்கி கொடுத்தாச்சு. நீங்கள் எது வேணாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். எந்த திட்டத்தை வேணாலும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அது நீங்கள் அதில் பெனிஃபிஷியரியாக மாறுறதுக்கான எல்லா ஒரு பிளாட்ஃபார்மும் இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் இந்தியா மூலிமா கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லணும். டிஜிட்டல் இந்தியா வந்து நமக்கு தேவையா? இஸ் இட் நெசசரி ஃபார் அஸ்? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா லைனில் நிற்போம். இப்போ ஒரு 5-6 இயர்ஸ் பேக்கில் ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கு, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, ஈவன் பஸ் டிக்கெட் வாங்குறதுக்கும், நீங்கள் சென்னை சிட்டியில் இருக்கிறவங்களெல்லாம் பொங்கல் தீபாவளிக்கு ஊருக்கு வர்றதுக்கு போய் காலையிலே நிற்பாங்க லைனில். But the situation has completely changed. This is because of this digital India. You can do anything even from your mobile. மொபைல்லே நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம், இபி பில்லை கட்டலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே செஞ்சுக்கலாம். ஸோ அந்த இந்தியா மாறிடுச்சு இன்றைக்கி. அந்த பழைய இந்தியா மாறிட்டு இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியாவாக நம்ம முன்னாடி இன்றைக்கி பார்த்துட்ருக்குற இந்தியா. புக்கில் தேடுறது, ரிசோர்ஸ் எல்லாம் புக்கில் தேடிட்டு இருப்போம். எதுவாக இருந்தாலும் போய் புக்கில் தேடுற நிலைமை மாறி இன்றைக்கி ஜஸ்ட்டு வெப்சைட்டில் போய் எதை வேணும்னாலும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிற நிலைமை வந்துருச்சு. ஸோ இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான புத்தகங்களுடைய ஒரு இருப்பிடமாக இருக்குது இந்த நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி. ரிசோர்ஸ் உங்களுக்கு எத்தனை வேணும்னாலும், எந்த புக்ஸ் எது வேணாலும் நீங்கள் தேடி எடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், புதையல் மாதிரி இருக்குது இந்த நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி. அதே போல் ஷோத்கங்கா, கூகுள் ட்ரைவில் பார்த்திங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன புக்கு வேணாலும் நீங்கள் தேடி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை எப்படி வந்தது இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா டியூ டு திஸ் டிஜிட்டல் ப்ரோக்ராம். புக்கை தேடிட்டு இருந்த இந்தியா இன்றைக்கி ப்ரௌசரில் தனக்கு தேவையான ரிசோர்ஸை வந்து தேட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எல்லாமே டைரெக்டாக பெனிஃபிஷியரிக்கு போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ஜன்தான் அக்கௌண்ட் ஆரம்பித்தாங்க. டிஜிட்டல் ஐடென்டிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆதார் கொடுத்தாங்க. தென் எல்லாத்தையும் டிஜிட்டல் வாயிலாக கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக மொபைல் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். திஸ் இஸ் த பேசிக் தீம் பிஹைண்ட் திஸ் டிஜிட்டல் இந்தியா. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா வந்ததுனால பிளாக் எக்கானமி ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். பிளாக் எக்கானமி மீன்ஸ் வாட்? இந்த பேரலல் எக்கானமின்னு சொல்லுவோம். அன்அக்கௌண்டட் மணி இருக்கக்கூடிய எக்கானமி போயிடுச்சு. எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். நீங்கள்
ஒவ்வொன்றுக்கும் 50,000க்கு மேலே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா ஹவ் டு கிவ் ஒரு பேன் கார்டு கொடுத்தாகணும். ஸோ நீ என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுற, எவ்வளோ பண்ணுற, யாருக்கு பண்ணுறீங்க, ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் நோட்டட் பை கவர்மெண்ட். இது கவர்மெண்ட்டுக்கான வருவாயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறோம். இட் இன்க்ரீஸ் த ரெவென்யூ ஆஃப் த கவர்மெண்ட். ஏன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10% மொபைல் யூசேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 0.81% ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுமா. 10% மொபைல் பயன்பாட்டாளர்கள் அதிகரித்தால் நாட்டுடைய தேசிய வருவாய் வந்து கிட்டத்தட்ட 1% அதிகரிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் இந்தியாவால் வந்து பார்த்தீங்கன்னா 1 trillion இன்கம் வந்து we are getting in the name of ஜிடிபியாக நம்ம 1 trillion இன்கம்மை வந்து இந்த டிஜிட்டல் இந்தியா மூலயமா ஐடியில் நமக்கு இந்தியாவுக்கு கிடைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்கிறோம். எம்பவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள். நாலேஜ் இருந்த எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சாவே வி பிகம் இன் எம்பவர்ட் இல்லைங்களா. ஸோ இந்த நமக்கு அந்த ஆற்றலையும் சக்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மீன்ஸ் கருவியாக இந்த டிஜிட்டல் இந்தியா மாறி இருக்கிறத நம்ம சொல்லலாம். தென் பேவ்ஸ் த வே ஃபார் இ-கவர்னன்ஸ். இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் மயமாக அரசாங்கத்துடைய அனைத்து திட்டங்கள், அரசாங்கத்துடைய அனைத்து பணிகளும் இன்னைக்கு மின்மயமாக்கப்பட்டது. ஸோ இணையத்தின் வாயிலாக அனைத்தும் இணைக்கப்பட்டதின் காரணமாக அனைத்து பணிகளையும் அனைத்து மக்கள் பெறக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிருக்கு. நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. இந்த ரூரல் அர்பனுங்கிற கேப், அந்த டுயலிசம் இருக்குது இல்லைங்களா, கிராமம் நகரங்கிற வேறுபாடு வந்து இன்றைக்கி போயிடுச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவால். ஸோ ஓகே, இதனால் என்னாச்சு, பேப்பர் ஒர்க்கு குறைஞ்சி போச்சு, கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் அதிகரிச்சிருச்சு. ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் இருக்குது. உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே என்லார்ஜ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கவங்க கூட யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், அதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தே ஆர் கெட்டிங் ஏ லாட்ஸ் ஆஃப் இன்கம் த்ரூ திஸ். சின்ன சின்ன பிஸ்னஸை கூட நீங்கள் குளோபல் லெவலில் கொண்டுட்டு போகலாம் டியூ டு திஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கரப்ஷன் குறைஞ்சிருக்கு, தென் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையாக எல்லாமே நமக்கு தெரியுது. அரசாங்கத்துடைய திட்டங்கள் என்ன, அதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா among the top 2 countries globally on many key dimensions of digital adoption. டிஜிட்டல் அடாப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் a second country in the world. ஸோ இங்கே வந்து சில ஆப்ஸ், இந்த ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒரு ஆப் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இந்தியா மூலிமா உருவாக்கப்பட்ட ஆப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா. நியூ ஆண்டர்ப்ரனராக நீங்கள் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய நியூ ஆண்டர்ப்ரனருக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் அவைலபிள் இருக்குது, கவர்மெண்ட்டுடைய பெனிஃபிட் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் அவைல் பண்ணிக்கலாம், நியூ ஆண்டர்ப்ரனராக நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா டிப்ஸையும் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் போலீஸ் ஆப், கண்டிப்பாக பெண்கள் வச்சிருக்க வேண்டிய ஒரு ஆப் வந்து இந்தியன் போலீஸ் ஆப். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கே போனாலும் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் எது அப்படிங்கிறத காட்டும். அந்த ஸ்டேஷனுடைய அட்ரஸ், டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அந்த ஃபோன் நம்பரு, டாக் டு கால்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கனெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பாட்டசாலா இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எம் பரிவாஹன், நீங்கள் எல்லா டிஜிட்டல் காப்பி ஆஃப் லைசன்ஸ், ஆர்சி புக்ஸு, 2 வீலர் 4 வீலர் எல்லாத்தையும் நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் இல்லை எனக்கு. ஸோ டியூ டு டைம் கன்ஸ்டன்ட் ஆக்சுவலி ப்ரிப்பேர்ட் டு மெனி திங்ஸ். மேம் முடிச்சுக்கலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாங்களா மேம்? நீங்க இன்னும் நிறைய சொல்லணும்னா நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்குமா, நீங்க இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. தென் யூமாங்னு ஒரு ஆப் இருக்குது. திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா 304 டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து யூ கேன் கெட் அட் ஏ சிங்கிள் பிளாட்ஃபார்ம். தென் எம் பாஸ்போர்ட் சேவா ஆப் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் ரிலேட்டட் என்கொயரிஸ் எல்லாம் இதில் பார்த்துக்கலாம். இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பாஸ்போர்ட் ஆஃபீஸரை வந்து டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி ஈஸியாக பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். கிசான் சுவிதான்னு ஒரு ஆப் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு தேவையான அத்தனை இன்ஃபர்மேஷனும், வெதர் எப்படி இருக்குது, மழை வருமா வராதா, இன்க்ளூடிங் எந்த வெதர் போடலாம், அவங்களுடைய அந்த கிளைமேட்டுக்கு எந்த மாதிரியான ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் கிசான் சுவிதா. தென் இன்க்ரெடிபிள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் டெவலப்மெண்ட் ஆப். இது இந்தியாவில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அங்கே ரெசிடென்ஷியல் பிளேசஸ் எங்கே தங்குறதுக்கான வசதிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அனைத்து இன்ஃபர்மேஷனையும் இந்த இன்க்ரெடிபிள் இந்தியாவில் நீங்கள் பார்த்துக்கலாம். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுடைய
ஆப்பு. நீங்கள் ஒரு ஸ்பீட் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல போயிட்டுருக்கு ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். அது போச்சா, நியர்பையாக போயிடுச்சா, இல்லை ரொம்ப எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது கூட யூ கேன் ட்ராக் இட் ஃப்ரம் போஸ்ட் இன்ஃபோ. ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்னென்னா, இந்த டிஜிட்டல் லாக்கர். டிஜிட்டல் லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்லோட் அண்ட் சேஃப்கார்ட் ஆல் யுவர் டாக்குமெண்ட்ஸ் இன் டிஜிட்டல் ஃபார்ம் த்ரூ திஸ் டிஜிட்டல் லாக்கர். நம்ம எப்படி நகையெல்லாம் கொண்டு போய் லாக்கரில் வச்சு சேவ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையுமே, நம்மளுடைய வேலிட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த டிஜிட்டல் லாக்கரில் வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம உள்ள என்ட்ரி ஆகி சேவ் பண்ணுறது அப்படின்னா, நம்மளுடைய ஆதார் ஐடியை வச்சு தான் லாகின் பண்ணணும். நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைன் பண்ணணும். டிஜிட்டல் சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்டை நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது, வேறு யாரும் அதை மிஸ்யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ நமக்கு யாருக்கெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸ், இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ் நமக்கு ஏதாச்சும் எனேபிள் பண்ணிக்கணும் அப்படின்னா அங்கே நம்ம அதை ப்ரொவைட் பண்ணணும்னா இந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி காப்பி இது அட்டஸ்டேஷனை வாங்கி அதை போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரில் போய் கொடுக்கணும், அந்த மாதிரி எந்த நெசசிட்டியும் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் share your digital document. It is approved by the government. Government வந்து டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை சேஃபாகவும் வச்சுக்கலாம். எந்த நேரத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அனுப்பலாம். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து அட் எனி காஸ்ட் யாருக்கும் லீக் ஆகாது. ஸோ ட்ரெடிஷ்னல் எக்கானமிக்கும் டிஜிட்டல் எக்கானமிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அப்போ எல்லாம் ஃபேக்டரிஸ் இருந்துச்சு, இன்றைக்கி ஃபேக்டரிஸ் இருக்குது, ஆனால் அதை விட டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. நிறைய ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம ஷாப் பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்நெட் வெப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ், இன்டர்நெட் சர்வீஸ் சென்டர்ஸை பார்க்குறோம். அன்றைக்கி நியூஸ் பேப்பர் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி சோஷியல் மீடியா ரிவ்யூஸு, அன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒவ்வொன்றையும் நம்ம போய் தான் ஒவ்வொன்றையும் வாங்கணும், விற்கணும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங் இருக்குது, ஆன்லைன் பர்ச்சேசிங் இருக்குது. வீட்டில் உட்காந்துக்கிட்டே உனக்கு என்ன வேணும் என்றாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். தென் அன்றைக்கி பேங்க்கில் போய் க்யூவில் நின்று பணம் கட்டுவோம், பணத்தை வித்ட்ரா பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங், மொபைல் பேங்கிங்கை வச்சுக்கிட்டு யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் எனி அமௌண்ட் ஆஃப் மணி அட் எனி பிளேஸ். எந்த இடத்துக்கு வேணாலும் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம். ஏடிஎம் போனீங்கன்னா பணத்தையும் எடுத்துக்கலாம், யாருக்காச்சும் பணம் செலுத்தினாலும் செலுத்திக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஸ்புக் என்ட்ரிக்கு கூட நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. பேங்க்கில் என் பாஸ்புக் இருக்குது, பாஸ்புக் இருக்குது, என்ன வேணும்னாலும் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் பேங்கிங். தென் ஸ்கூலுக்கு டெக்ஸ்டைல்ஸ், அதாவது ஸ்கூலுக்கு போய் லேர்ன் பண்ணுற காலம் இன்றைக்கி கொரோனாவால் மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் எக்கானமி என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருச்சு. நீங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கூட இங்கேருந்துட்டே டிகிரி வாங்கலாம். ஸோ யூஎஸில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் கெட் இட் டிகிரி ஃப்ரம் இயர் இட் செல்ஃப். அங்கே உட்காந்துக்கிட்டே லேர்னிங் மூலிமா நீங்கள் அங்கேயும் டிகிரி வாங்கலாம். புக்ஸ் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் கிடைக்காத புக்ஸ் எல்லாமே நீங்கள் புக்ஸாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் ஒர்க் பண்ணுற காலம் போய் இப்போ எல்லாமே நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த கொரோனா மட்டும் வரலைன்னா டிஜிட்டல் இந்தியாவுடைய பலன் நமக்கு என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணி இன்றைக்கி இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனை கூட, டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை கூட நம்ம எஃபெக்டிவாக டேக்கிள் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்தது நமக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா. ஒருவேளை இந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் போயிருந்துச்சுன்னா நிறைய பேர் கனெக்ட் ஆகாமே இருந்திருப்போம். இங்கே நமக்கு, அதாவது சைனாவில் வந்து இந்த COVID-19 வந்ததுங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு அடுத்த 1 மணி நேரத்தில் தெரியுது அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டிஜிட்டல். ஒரு மணி நேரம் கிடையாது, ஜஸ்ட் மினிட் இஸ் எனஃப். 1 minute இஸ் எனஃப். 1 minute நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ரேங்கிங், பிராண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது இங்கே வெப்சைட் டெவலப்மெண்ட் தான், ரியல் எஸ்டேட்டுங்கிறது இங்கே டொமைன் ஓனர்ஷிப்பு, கேஷ் செக் பேமெண்ட் எல்லாம் இப்போ கேஷ்லெஸ் சொசைட்டி ஆகி பேமெண்ட்டில் வந்துருச்சு. எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேஷன் நவ். ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு காட்டுது, அக்கௌண்டபிளாக இருக்குது, எல்லா விஷயமும் நமக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலிமா தான் நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இல்லை, ஒவ்வொரு வெப்சைட்டு, ஒவ்வொரு மினிஸ்ட்ரியோடைய வெப்சைட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. யூ கேன் சர்ச் த ப்ரோக்ராம் அண்ட் ஸ்கீம்ஸ் வாட் தேர் இம்ப்ளிமெண்டட், ஹவு மச் தேர் கோட்டேட் ஃபார் ஆஸ் அன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரிதிங் யூ கேன் கவுண்ட் இட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி, யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்.
ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம், இந்தியா பிகம் ஏ பேப்பர் ஃப்ரீ, லைன் ஃப்ரீ அண்ட் டென்ஷன் ஃப்ரீ. பேப்பர் இல்லாத பொருளாதாரமாக மாறிட்டு இருக்கு. க்யூவில் நிற்கிற நிலைமை மாறி போயிடுச்சு. டென்ஷன் இல்லாத அங்கே போய் இபி பில் கட்டணும், தண்ணி பில் கட்டணும், அது கட்டணும், இதை கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் லைன்லாம் நிற்கிற காலம் எல்லாம் மாறி அந்த டென்ஷன் எல்லாம் போய் ஒரு பீஸ்ஃபுல்லான இந்தியாவாக இந்த டிஜிட்டல் எக்கானமி நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலும் நமக்கு தெரியலைங்களா, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இதில் நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் இதுலேயும் சில மைனஸ் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிரேட்டர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் ஒரு சிலர் டெக்னிக்கல் ஜெயின்ஸுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனோபலி இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கிட்டே அந்த என்ன சொல்கிறது, டிஜிட்டல் மனோபலி இருக்கிறதுனால அது வந்து இட் மே பி யூஸ்டு ஆஸ் எ ஒரு தவறான பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அது உருவாகும். இது டைமை சேவ் பண்ணுது. பட் எல்டர்லி பீப்புள் எல்லாம் இதுக்குள்ளே வந்திருக்காங்களா அப்படிங்கிறது இட் இஸ் ஏ கொஷின் மார்க். இந்த டெக்னாலஜிக்கு அடிக்ட் ஆகிற ஒரு நிலைமை இது உருவாக்கி கொடுத்துருமோங்கிற பயம், ப்ரைவசி இல்லைங்கிற ஒரு நிலைமை, லேபர் லாஸ் எல்லாம் இங்கே நம்ம ஒபே பண்ணுறோமா அப்படிங்கிறது இஸ் ஏ கொஷின் மார்க். ட்ரெடிஷ்னல் எக்கானமி, ட்ரெடிஷ்னல் அந்த ஜாப், இது எல்லாமே இன்றைக்கி மறைஞ்சிருச்சு. ஸோ திஸ் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஜிட்டல் எக்கானமி நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% நம்ம அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் ஒரு 10% டிஸ்அட்வான்டேஜ். நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டி தான் நமக்கு ஒரு மேஜர் சேலஞ்சிங் டாஸ்க். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸாவுக்கு ஆர்டர் பண்ணால் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனும் இந்த சைபர் தெஃப்ட் ஆகுது, அதை திருடிக்கிறாங்க, அதை வச்சு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பேங்க் பேலன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டே வரும். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி த்ரெட் மட்டும்தான் இந்த டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம பார்க்குற ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. தேங்க்யூ.